இந்த 2026 எப்படி இருக்கு? ரிஷப ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கு? இந்த 12 ராசிகளிலேயே ரிஷப ராசிக்கு தான் ஒரு அபரிவிதமான யோகம். ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த குரு பகவான் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக இவங்களுக்கு சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராகு பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாசத்துக்கு மேல, ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சியாகி உச்சம் பெற்ற ஸ்தானமான கடகத்துக்கு போக போறாங்க. அப்ப இவங்களுக்கு சனி லாபஸ்தானம், சனி 11ஆம் இடம் லாபஸ்தானம், அந்த ராகுவுமே 10ஆம் இடம். இது எல்லாமே கணக்கு வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், யாரை நம்பி ஏமாந்து போயிருந்தாலும், யாரால் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளி சொல்லிருங்க. அதெல்லாம் மனசுல எதுவுமே வச்சுக்கவே வேண்டாம். இப்ப பிரஸ்ஸ வர சொல்லுங்க. இந்த பீரியடு, இந்த 2026 இவங்களுக்கு தான், ரிஷபராசிக்காரங்களுக்கு தான். ரிஷபராசிக்காரங்கள் உறுதியோடு உழைப்பவர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் உழைச்சு ரிசல்ட் பார்க்குறவங்க. அது போக தன்னுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, தன்னுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கோசரமே உழைக்கிறவர். அப்படி உழைத்து இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு எதுவுமே இல்லையே, தன்னுடைய மனைவிக்கு எதுவுமே இல்லை, தன்னுடைய மக்களுக்கு எதுவுமே இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் உழைச்சிட்டு அவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எதுவுமே பார்க்கலையே அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய குடும்பத்துக்கோசரம் வாழணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும், இவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியம் இன்னைக்கு தான் வந்திருக்குது.